ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, இந்த சாயப்பாவின் முகத்தை பார்த்தவனே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க வந்து விட்ட என் செல்ல குழந்தையான நீ இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்துவிடும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவேன்னு சொன்னதை இப்போது செய்ய வந்திருக்கேன். நீ முதல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் தப்பாக நினைக்கிறவங்களையும் இழிவாக பேசுபவர்களையும் உன்னை என்றைக்குமே குறை சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடு. அவங்கெல்லாம் உன் கூடவே இருந்து எதிர்மறை சக்திகளாக வேலை செய்வதால் உனக்குள்ளும் எதிர்மறை அதிர்வுகள் உருவாகி உனக்கான நல்லது நடக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் எப்போதுமே நேர்மறை சக்திகளோடு நேர்மறை அதிர்வுகளோடு இருன்னு சொல்கிறேன். என் பிள்ளையான நீ மன உறுதியோடு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையின் எந்த நிமிஷத்தில் வேணுமானாலும் நான் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் செல்லமே. உன் வாழ்க்கையின் கடைசி வரை மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான எண்ணங்கள், அது கவலையோ பயமோ ஏதோ ஒன்று உன்கிட்ட வந்து அலை போல மோதுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் அலை போல வந்து மோதினாலும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க உன் சாயப்பா நான் உன் கூட இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒருபோதும் தோற்று போயிடுவ, வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும்னு நினச்சி கூட பார்க்க தேவையில்லை. என்னை வழிபட்டு வணங்கி வாழ்ந்து வரும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உயர்வாக சிறப்பாக வெற்றிகரமாக நானே அமைச்சு கொடுப்பேன். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய குறிக்கோளும் உயர்வாக இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை என் செல்லமே. நீ சந்திக்கிற அத்தனை சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கனவுகளையும் நனவாக்கி கொடுப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் உணவில்லாமல் நீர் இல்லாமல் காற்றில்லாமல் சில நிமிடம் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இந்த நாள் உனக்கான நாள், நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது நான் பலன் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சாலும் அல்லது தள்ளி போனாலுமே கூட அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஓ வாழ்க்கையில் நீ சில பேரை சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் அவங்க உன்னை விட்டு விலகி போகிறதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் இந்த சாயப்பா எதையும் செய்வதில்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் எந்த விஷயம் ஏன் இப்படி நடக்குதுன்னு அதன் காரணத்தை நீ அறிய முயற்சி செய்யாதே. அதுக்கு பதிலாக என் சாயப்பா எதை செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அதன் போக்கில் வாழ தயாராகு. உன் வாழ்வில் இருக்கும் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் உண்டாக போகுது. உன் மனசில் இருக்கிற கவலைகளையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். இனிமேல் உன் மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். இனி உன் வாழ்க்கையும் மாறப்போகுது, உன் சூழ்நிலையும் மாறப்போகுது. இனி எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்குள்ள வேண்டாம் என் செல்லமே. கர்ம வினைகளை ஏற்றுக்கிட்டு நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நீ நல்வினைகளை, சந்தோஷத்தை, நன்மையை அனுபவிக்க போகிற. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தாலும் அவங்க அதை அற்புதமானதாக அதிசயமானதாக பார்ப்பாங்க. ஆனால் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது எவ்வளோ பெருசாக கொடுத்தாலும் அவங்க அதை ஒரு பெருசாக நினைக்காம அலட்சியமாகத்தான் பார்ப்பாங்க. நீ எப்போதும் எல்லாவற்றையும் அருமை பெருமை புரிந்த ஆளாக நினச்சிக்கிட்டு திருப்தியோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாக நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் நான் செய்வேன். தேவையற்ற விஷயங்களை யோசித்து கவலைப்படாமல் இருப்பதே போதும்னு எதிர்கொள்ள தயாராய்க்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போகுது. உன்னுடைய போராட்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும்படியும் உன் வேலைகளில் நீ வெற்றி அடையும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும் மென்மையாக பொறுமையாக பேசினா உனக்கு விரோதிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு நேர்ந்த அவமானத்தை
நீ வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாத. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து வாழ்க்கை இவ்வளவுதான மனம் தளர்ந்து விடாதே என் செல்லமே. நீ எப்போ உன் வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கிறியோ அந்த நிமிஷமே நீ இன்னும் தாழ்ந்து போய்விடுவாய். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே உன்னை உயர்வாக நினச்சிக்கோ. கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாமே கடந்து போயிடும்னு தைரியமாக இரு. கூடிய விரைவில் உனக்கான நல்விஷயம் உன் வாழ்வில் நடக்கும்படியும் நீ நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். ஆறுதல் இல்லாமல் நீ அழுது முடித்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். இப்போதே உன் கண்களை தொடச்சி உனக்கான நல்லதை செய்ய நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவங்கன்னு யாரும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எல்லாமே தெரிந்தவர்களாகத்தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமும் தனித்திறமையையும் நான் கொடுத்துருக்கேன். அப்படி உன்னுடைய தனித்துவத்தால் நீ ஜெயிச்சு தனித்திறமையால் வாழ்க்கையை நிரந்தரமாக ஜெயிச்சனாவே வாழ்ந்து காட்டணும். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி கொடுக்க நான் வந்துட்டேன். இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேரும் என் செல்லமே. நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் காலடி தேடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கை இழக்காம என்னை நம்பி காத்திருந்தீனா உன்னை கண்ணுக்குள் வச்சு காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நானே செஞ்சு தருவேன். இப்போது கூட நீ கண்ணீர் விடுவதை விட்டு என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ இருக்கிற இடத்துலலாம் இந்த சாயப்பா நானும் இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். உன் நினைவுகளாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கவலையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உற்சாகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என் அருள் சேர்ந்தே இருக்கிறது. இந்த சீரடி சாய்பாபா உன் வாழ்க்கையில் சோதனைகளை வேணா அனுபவிப்பனே தவிர சோதனைகளை அனுமதிக்கவேனே தவிர ஒருபோதும் நீ வேதனைப்படும்படி நான் விட்டுட மாட்டேன். இப்போதே உன்னுடைய சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இனி எந்த பிரச்சனையும் துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் என் செல்லமே. நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. இந்த உலகத்தில் யார் உன்னை புரிஞ்சாலும் புரிஞ்சிக்கலனாலும் நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கேற்ற நல்வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு பயந்துக்கிட்டே வாழாதே. அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிந்து நிற்க பழகு. மறைவாகவும் மௌனமாகவும் யாரும் அறியாத வகையில் தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு நீ இருந்தினா அதுதான் உண்மையான தர்மமாக உனக்கு பலனை கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கும். அடுத்தவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க, அடுத்தவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்னு பெருமைக்காக தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்காதே. உண்மையான மன நிறைவுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷம் தரப்போகிறேன்.